ஒரு கதை சொல்லட்டுமா சார்? பாட்காஸ்ட்னு பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க அன்ட்டோ. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் அது நாளைக்கு தான் ஆகுது. இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் ஒரு ஷார்ட்ஸு ஒன்று இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். காரணம், அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் வாய் குளறி அங்கங்கே உழப்பி வச்சுட்டேன். வழக்கமாக நீ பண்ணுற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் இதில் அதை கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுனதுனால ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று விட்டு அதை வந்து முன்னாடியே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இங்கே கிளம்பி வந்திருக்கேன். கேட்குறவங்க அதை பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் காம்ப்ரமைஸ்னாக போயிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அது என்ன வீடியோ அப்படின்னா, சக்தி திருமகன் ஒரு படத்துடைய ரிவ்யூ. கொஞ்ச நாளாகவே ரிவ்யூ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. சொந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக வரும், ஆனால் எப்போ வரும்னு எனக்கு தான் தெரியல. அண்ட் அந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயத்தையே வந்து நான் மறந்துட்டேன் ரிவ்யூவில். அதையும் வந்து இந்த ஷார்ட்டு போடுறதில் சொல்லி கம்ப்ளீட்டாக என்ன பேசணுன்னு நினச்சனோ அதை வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோடு தான் வந்திருக்கேன். என்ன விஷயத்த அந்த ரிவ்யூவில் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, இந்த படத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பராசக்தி அப்படின்னு டைட்டில் வைக்கிறதா பிளானு. ஆனால் எஸ்கே வந்து அது முன்னாடியே பண்ணிட்டார். அந்த படத்துக்கு வந்து பராசக்தின்னு சொல்லிவிட்டு அவர் டைட்டில் வச்சிட்டாருங்கிறதுனால இதுக்கு வந்து சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாங்க. அங்கங்கே அந்த பராசக்திங்கிற ரெஃபரன்ஸ் வரும். யூஸ்வலாக என்ன ரெஃபரன்ஸு, சிவாஜியில் ரஜினி சொன்னது, இல்லை பழைய பராசக்தி இருக்குல்ல, அதுலேருந்து அந்த கோட் சீன் எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி 2 சீனுமே வந்து இந்த படத்தில் இருக்குது. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வச்சாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து புரிஞ்சுது. அந்த விஷயமே லேட்டாக தான் தெரிய வந்தது. அப்படிங்கிறதுனால சரி, அந்த ரிவ்யூவில் சொல்லாமல் விட்டுட்டோம். இந்த ஷார்ட்ஸை சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இங்கே வந்துட்டேன். நாளைக்கு அந்த ரிவ்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க. பாய்.